என்ன பண்றீங்க? சரி, ஆரம்பிச்சிடலாம். சரி, போன கிளாஸுக்கு ஒரு 2 இது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன். அது பார்த்துடலாமா? யோபுக்கு பார்த்துட்டு சொல்லியிருந்தேன். யோபு வந்து யோபு 42:5 நான் உண்மை காண்பேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு போட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணங்கள் போட்டீங்க, எவ்வளோ இருந்துச்சு? ரெண்டு அஞ்சுல தமிழ்ல வந்து கண் உண்மை காண்கிறது அந்த மாதிரி இருக்கு. ஆனா எபிரேயத்தில் வந்து உண்மை காண்பேன் அப்படின்னு, என்னை காண்பேன், உண்மை காண்பேன் தான் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் உண்மை பார்ப்பேன் அப்படிதான் இருக்கு. இருங்க, ஆப்ல செக் பண்ணிடுறேன். ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் இருக்கு. அதாவது உண்மை பார்ப்பேன். யோபு 42:5 ஆடியோ கார்டில் போட்டீங்கன்னா சொல்லுங்க எவ்வளவு வருது. ஆடியோ எவ்வளவு வருது, கார்டியல் எவ்வளவு வருது, எக்ஸ்பெண்ட் எவ்வளவு வருது? கரெக்ட் தான். என் கண் உண்மை காண்கிறது. காண்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்ல காண்கிறது தான் இருக்கு. அதுல என்ன, ஆனா அதுல உள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு என்னன்னு தெரியும். எவ்வளவு வருது ஆடியோ கார்டினு? கண் உண்மை காண்கிறது எவ்வளவு வருது? ஆடியோ கார்டில் போட்டீங்களா? யாராவது போட்டதா சொல்லுங்க. எக்ஸ்பெண்ட் எவ்வளவு வருது சொல்லுங்க. கடைசி 2 வார்த்தை ஐயா. கடைசி 2 வார்த்தைக்கு அதுக்கு முன்னாடி உள்ள சொல்லுங்கண்ணா. ஆமா இருந்துச்சு. ஐயா வசனம் சொல்லுங்க. லேவியராமா 9:4. இல்ல யோபு யோபு 40. யோபு யோபு 42:5 ஆமா, உண்மை காண்கிறது, என் கண் உண்மை காண்கிறதுன்னு இருக்குல்ல. ஆமா, அதான் உண்மை காண்கிறது அப்படிங்கிறது ஒரே வார்த்தை சொல்லியிருந்தேன். ரே ஷாலப் டவ் காப் சோபித். அதுக்கு வந்து ஆடியோ கார்டில் போட சொல்லியிருந்தேன். எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். பண்ண முடியுதாயா? அது அந்த 4 வார்த்தை கடைசி 2 வார்த்தைன்னு சொல்லிருந்தீங்க, அதான் போட்டிருக்கோம். சரி, இப்ப அது என்னென்ன எழுத்து வருது அது? நீங்க சொன்ன மாதிரி ஆயின், கடைசி 2 வார்த்தை ஆயின்னு, யோது, நுண்ணு, யோது ஃபர்ஸ்ட் வார்த்தை. அடுத்த செகண்ட் வார்த்தை நீங்க சொன்ன மாதிரி ரேஸு, ஆலஃபு, டவ்வு, இது நுண் காப் சோஃபித். காப் சோபிஸ். ஆமா, அந்த காப் சோபிஸ் மட்டும் தனியா போடணும். அதுக்கு எவ்வளவு வருது? அந்த அந்த ரே ஷாலப் டவ் காப் சோபிஸ் மட்டும், அது மட்டும் தான் உண்மை காண்பேன் அப்படிங்கிறது. அது அதுக்கு 54 மட்டும் ஆர்டர் 54 54 621. கரெக்ட். அது கூட்டினீங்கன்னா 675. சிங்கிள் எவ்வளோங்க வருது? 99. அதுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணீங்களா? அது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. 6 19 19 வருது. ஆமா, 6 6 13 3 9 10 11 19 19 வருது. 39 39 வருங்க. 6 12 11 10. ஆமா, 6 12 மூணாவது டவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணா 11 11. காப் சோபியத்துக்கு 10 10. நான் 2
2 எழுத்து தான் போட்டிருக்கேன். சரி. ரெண்டு எழுத்த போட்டிருக்கீங்களா? சரி சரி, இதுக்கு எக்ஸ்பெண்ட் ஆய் எழுதிக்கங்க. ஆய் ம் ஆயின்னு ரேஸ் மட்டும் போட்டிருக்கேன். சரி சரி. இதுக்கு எக்ஸ்பெண்ட் வந்து இந்த உண்மை காண்பேன்கிறதுக்கு 4 எழுத்துக்கு எக்ஸ்பெண்ட் 39 39 போட்டுக்கங்க. 39 39 எக்ஸ்பெண்ட் 39 39. சிங்கிள் சிங்கிள் வந்து 12 12. எக்ஸ்பெண்ட்ல சிங்கிள் சிங்கிள் வந்து 12 12. இப்போ என்னன்னா 39 39 அப்படின்னா 78. புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை பிற்காலத்துல வெளிப்படக்கூடியது. அப்போ புதிய உடன்படிக்கையின் வழியாக உண்மை பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் அங்க வந்து உள்ள மறைவா இருக்கு. அங்க காண்கிறேன்னு இதுல சொல்றாரு, நடப்பு காலத்துல இருக்கிற மாதிரி சொல்றாரு. இப்பொழுது என் கண் உண்மை காண்கிறேன். உள்ள போய் சத்தியத்தை பார்க்கும்போது புதிய உடன்படிக்கையில் உண்மை பார்ப்பேன். எக்ஸ்பெண்ட் வேல்யூ வந்து 39 39 78 தான். 78ங்கிறது நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கைன்னு எபிரேயத்துல ஆடிலிங் கார்டில் போட்டீங்கன்னா அதுக்கு 39 39 78 தான் வரும். அப்போ எதிர்காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கு. புதிய உடன்படிக்கையில் உண்மை காண்பேன் அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கு. ஆர்டினல் கார்டினல் டோட்டல் 675 வருதா? 675 பிரேக் பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் வருதா? 54 621 செக் பண்ணிக்கங்க. வித்தியாசமா தான் சொல்லுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 675 பிரேக் பண்ணீங்கன்னா 611 பிளஸ் 53 பிளஸ் 11. 611 பிளஸ் 53 பிளஸ் 11. அப்போ தோராவாகிய மணவாளனாக பார்ப்பேன். 611 53னா தோரா, 11னா மணவாளன். எப்போ தோராவாகிய மணவாளனாக உண்மை பார்ப்பேன். எப்பொழுது பார்ப்பேன்? புதிய உடன்படிக்கையில் பார்ப்பேன். எழுதிக்கங்க. 675 54 621 போட்டுனா 675 பிரேக் பண்ணிக்கங்க. 611 53 11. 611 53னா தோரா, 11ங்கிறது மணவாளன். தோராவாகிய மணவாளனாக பார்ப்பேன். எப்பொழுது பார்ப்பேன்? புதிய உடன்படிக்கையில் பார்ப்பேன். உள்ள இருக்கிற மறைவா இருக்கு காட்டு. வேத மேலோட்டமா வாசிச்சா சம்பவம், ஆராய்ந்து படிச்சா சத்தியம். இன்னும் 2 வார்த்தைக்கு உங்களை எக்ஸ்பெண்ட் பண்ற சொல்லியிருந்தேன். அது எந்த வார்த்தைக்கு? அந்த வார்த்தை சொல்லுங்க, அதுக்கு வேல்யூ சொல்லுங்க. இன்னும் ஏதோ ஒரு வார்த்தைக்கு எக்ஸ்பெண்ட் பண்ண சொன்ன மாதிரி ஞாபகம். எதுக்கு சொல்லியிருந்தேன்? எந்த வசனம்? அந்த வார்த்தையில எழுத்து சொல்லுங்க. எந்த வசனம்? அதிகார வசனம் கூட சொல்லுங்க. ஹோம்ஒர்க்கா பண்ற சொல்லியிருந்தேன்ல. 2 வார்த்தை எக்ஸ்பேண்ட். கரெக்ட். இதுக்கு அந்த வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை சொல்லுங்க, இல்ல வேல்யூ சொல்லுங்க. மூணு வார்த்தைக்கா? 3 வார்த்தைக்கு சொல்லுங்க சார். எக்ஸ்பேண்ட் வேல்யூ எவ்வளவு வருது? 9 4. இளைவேற 9 4. கரெக்ட். ஓகே, அதுக்கு எவ்வளவு வருது எக்ஸ்பேண்ட் வேல்யூ? வேற யாராவது போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. போட்டுருந்தாங்க. இன்று கர்த்தர் உங்களுக்கு அந்த நம்ம வந்து ஆடில் பார்த்துட்டோம். யாராவது போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்களேன். கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துலாம். போட்டிருக்கீங்களா யாராவது? போட்டிருக்கீங்களா? இல்லை நான் சொல்லட்டுமா?
போடலன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. சொல்றீங்க போடல. சரிங்க. So, அப்போ முதல் வார்த்தைக்கு வந்து எக்ஸ்பேண்ட் வேல்யூ 38 38 எழுதிக்கிங்க. ரெண்டாவது வார்த்தைக்கு எக்ஸ்பேண்ட் வந்து 36. மூணாவது வார்த்தைக்கு 40 38 36 40. இப்ப கூட்டிருங்க. கூட்டினீங்கன்னா 114 ஆடில் 114 வரும், காடில் 114 வரும். சிங்கிள் வேல்யூ வந்து 60. சிங்கிள் டு சிங்கிள் வந்து 60 120. அப்படியே மொத்தமா கூட்டினீங்கன்னா 114 228 பிரேக் பண்ணிக்கங்க. 228 பிரேக் பண்ணிக்கங்க. 14 பிளஸ் 214 14 பிளஸ் 214 ஆவிக்குரிய நீதி. 14 நீதி, 214 ஆவிக்குரிய நீதி. 60 120 பிரேக் பண்ணிக்கீங்க. 92 யெஷுவா. 14 பிரமாணம். 92 யெஷுவா பிளஸ் 14 பிரமாணங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார்னா எப்படி தரிசனம் ஆவாரு? இப்படி பலிபீடத்துல நம்ம காத்திருந்து பரிசுத்த ஸ்தலத்துல ஆயத்தம் பண்ணா மணவாளனா நமக்கு தரிசனம் ஆவார்னு ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்தோம். இது அவருடைய ஆவிக்குரிய நீதியா இருக்கு. பலிபீடத்துல ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஸ்தலத்துல காத்திருந்து ஆயத்தமாகி மகாபரிசுத்த ஸ்தலத்துல அவரை தரிசிப்பதுங்கிறது அவருடைய நீதியா இருக்கு. சரியா? எப்படி தரிசனம் ஆவாரு? பிரமாணங்கள் மூலமாக, பிரமாணங்கள் வழியாக இயேசுவாக தரிசனம் ஆவார். ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? மணவாளனாக தரிசனம் ஆவார்னு பார்த்துட்டோம். இயேசுவாக தரிசனம் ஆவார். பிரமாணத்துக்கு உட்பட்டு இயேசுவாக தரிசனம் ஆவார். இது அவருடைய ஆவிக்குரிய நீதி. சரியா? அதுதான் அதுல இருக்கிற காரியம். கிளியரா? அடுத்து போலாமா? எழுதிட்டீங்களா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க. சரியா? அடுத்ததுக்கு அடுத்த கிளாஸ் போறோம். இது வந்து நமக்கு லேவியர் ஆரம்பிச்சல 2வது கிளாஸ் தான். அதனுடைய தொடர்ச்சி தான். லேவியர் 2வது கிளாஸ் தொடர்ச்சி ஸ்டடியில. வேதத்தினுடைய சத்தியம் எப்படி மறைவா இருக்கு, எதை வாங்கிலும் ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? உள்ள மறைவான சத்தியம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். மேலோட்டமா வாசிக்கிறதுல ஒரு மீனிங் இருக்கு, உள்ள ஆராய்ந்து பார்த்தா இன்னொரு மீனிங் இருக்கு. ஏன் மறைவா இருக்கு அப்படின்னா நமக்கு புரியணும். ஆவிக்குரிய மனவாட்டி புரிந்து கொள்ள முடியாதான் சத்தியத்தை வச்சிருக்கிறார். அவளிய உலகத்தார் நேரடியா பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி வைக்கல. அதாவது தங்களுடைய மூளை அறிவினால வேதத்தை படிச்சா புரியாது. ஆத்மா உணர்வினால படிச்சாதான் புரியும். ஆத்ம உணர்வுல தான் வேதத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். இது அவரோடு இருக்கிற உறவு சம்பந்தப்பட்ட காரியம். மூளை அறிவுல வேதத்தை படிச்சா புரியாது. ஒரு கட்டத்துல தடுமாற்றம்.
ஆத்ம உணர்வுல படிச்சா, யாரும் எடுத்துக்கொண்டு படிச்சா நல்ல சத்தியம் லிங்க் ஆகும், இடரல் வராது. தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம பிளைண்டா சொல்ல முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் தான். ஆனா அது அவருடைய ஒரு பகுதி, அது அவருடைய ஒரு பார்ட். அன்பாகவே மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னா அப்படி இல்லை. அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் நம்ம தமிழ்ல படிக்கிறோமா? அதுக்கு ஒரிஜினலா என்ன அர்த்தம்னா, தாமதமாக கோபப்படுவார்னு அர்த்தம். அதாவது கோபிக்கிறதற்கு, கோபப்படுவதற்கு தாமதிப்பவர்னு அர்த்தம். நீடிய பொறுமையுள்ளவர்னா என்ன செஞ்சாலும் அப்படியே அமைதியா இருப்பார், அந்த அர்த்தம்ல. நீடிய சாந்தம், நீடிய பொறுமையுள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோபப்படுவதற்கு தாமதிப்பார், தாமதமாய் கோபிப்பார், கோபிக்கிறதுக்கு தாமதப்படுபவர்னு அர்த்தம். இப்ப அன்பாக மட்டும்தான் தேவன் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டீங்கன்னா, ஏன் எல்லாருமே காணாமல் போல? அவர் நேசிக்கிற எல்லாரும் மனிதர்கள் அவர்கள் படைக்கப்பட்டவங்க தானே, எல்லாரும் காணாமக்குள்ள போயிருக்குங்கள. அவர் அன்பாகவே இருக்கிறார்னா சோதம் கொமோராவை ஏன் அழிச்சார்? அவர் அன்பாகவே இருக்கிறார்னா நோவா காலத்துல வெள்ளத்துல ஏன் ஜனங்களை அழிச்சார்? இதெல்லாம் கொஸ்டின், இதெல்லாம் வரணும். அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறாரா? இல்ல. அன்பான தேவன் நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும். லேவியராம 22:33 ஒருத்தர் வாசிக்கலாம். இப்ப இந்த 9 ஐயா ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்கய்யா. இந்த லேவியர் 9 நாள்ல இந்த 3 வார்த்தை சொன்னீங்கல்ல, இது எத்தனை வார்த்தை? 3 வார்த்தை 9 நாள்ல இது எத்தனை வார்த்தை? ஒரே நிமிஷம். 9 நாள்ல கடைசி 3 வார்த்தைங்கய்யா, கடைசி 3 வார்த்தை. சரி சரி. ஹே ஆய், ஹே யோத் வாவ் மெம் சொபித், அடுத்தது யோது ஹே வாவ் ஹே, அடுத்தது நுன் ரேஷ் அலப் ஹேன்னு பார்த்து சொல்லி 3 வார்த்தை 12 எழுத்து பார்த்துருக்கோம். ஆடியன் கார்டு எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்குரிய எக்ஸ்பெண்ட் வேல்யூ தான் இப்ப பார்த்தோம். சரி சரி சரி. டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஐயா கேட்கறப்ப எல்லாருமே கேட்கலாம். புரியுதுங்களா? முதல்ல எவரையா நம்ம படிக்கிறது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது ஒன் வே டீச்சிங் கிடையாது. நான் மட்டும் பேசி நீங்க மட்டும் கேட்கறது ஒரு வழியா பண்ற பிரசங்கம். அது நான் மட்டும் பேசுவோம், நீங்க எல்லாம் அமைதியா கேட்டுக்கிறது. இது அப்படி இல்லை. இது நம்ம சம்பாஷிச்சு கலந்துரையாடி படிக்கிறது தான், படிச்சாதான் புரியும் முதலாவது. ஏன்னா அது எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு நமக்கு கணவன் மனைவி உறவு அடிப்படையில தான் கொடுத்துருக்கிறாரு. நம்ம குடும்பமா உட்கார்ந்து அப்படியே கலந்து ஆராய்ந்து படிக்க முடியாது. அதனால இது நம்ம சபைங்கிறது கர்த்தருடைய குடும்பம். குடும்பத்துல நீங்கள் நானும் ஒரு அங்கம். அப்போ நீங்கள் நானும் ஒருத்தருக்கு பேசி சந்தேகத்தை எழுப்பி கேள்வியை கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டு அப்படி படிக்கும்போது தான் நல்லா புரியும். நான் பாட்டு சொல்லிட்டு போனோன்னு நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியாததுனால, சந்தேகம் வந்தா புரியலைன்னா கேளுங்க, ரிப்பீட் பண்ணணும்னா திரும்ப சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் நீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சரியா? இப்போ லேவியராம 22:33 வாசிக்கும் போது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? வாசிங்க வாசிங்க. தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். நான் கர்த்தர் என்று சொல்லினார். தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு அப்படின்னா நோக்கம் புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் நோக்கம். அவங்கள கானானு கூட்டிட்டு போய் விட்டுறதுதான் நோக்கம்னு பிளைண்டா சொல்லக்கூடாது. கண்ணை மூடிட்டு ஏன் எகிப்துல இருந்து கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னா கானானு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள விட்டுட்டு இவரு ஒரு பாட்டுக்கு போயிருக்கணும், அவங்கள அப்படி ஃப்ரீயா விட்டுருக்கணும்ல. அப்படி இல்லை. நோக்கம் புரிஞ்சு கொள்ளுங்க. அது இல்ல நோக்கம். நான் உங்களுக்கு தேவனாயிருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். நான் என்ன நோக்கம்? கர்த்தர் அவர்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக தான் நோக்கம்.
நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குனதுக்கு நோக்கம் என்ன? பரலோகத்துக்கு கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு நமக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி கிடையாது. அப்படின்னா நமக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அவர் நமக்கு தேவைப்பதற்காக நம்ம எதுக்காக ரட்சிக்கப்பட்டாரு? அவர் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு தலையா இருக்கும்படியாக கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் நம்முடைய சரீரமா இருக்கிறோம். பல வசனங்கள் வாசிக்கிறோம். என்னன்னா, அவர் நமக்கு தேவனா இருப்பதற்காக தான் நமக்கு ரட்சிப்பு. இல்லைன்னா நோக்கம் புரிஞ்சு கொள்ளுங்க. பரலோகத்துல போய் நம்ம கொண்டு போய் சேர்ப்பது ஒரு காரியம். ஆனால் நமக்கு தன்னுடைய குமாரனுக்கு ஒரு ஆத்ம மனவாட்டியை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய அல்டிமேட் கோல், வேதத்தினுடைய கருன்னு சொல்லலாம். சரியா? அப்போ அவர் நமக்கு தேவனா இருப்பதற்காக தான் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார். சகலம் அவர் மூலமாயும் அவருக்காகவும் அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டிருக்கு. நாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர் நமக்கு தேவனா இருப்பதற்காக தான். இந்த காரியத்தை நல்லா உள்வாங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசி. 1 யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஒன்னு 2 வாசிங்க சார். 1 யோவான் 5:1-2 கரெக்ட் தான். சரி. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். கரெக்டா? பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுவான். நாம் புரிஞ்சு கொள்ளணும். இயேசுவானவரே மேசியா என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்படின்னா தேவன்னா நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எலோஹிம். இப்படி சொல்லலாம், மொழி மாற்றம் பண்ணி எபிரேயத்துல சொல்றதா இருந்தா, இயேசுவானவரே மேசியா என்று விசுவாசிக்கிற எவனும் எலோஹிமினால் பிறந்திருக்கிறான். தேவனால்னா எலோஹிம்னா என்னது? திருத்துவான். எலோஹிமினால் பிறந்திருக்கிறான். மேசியாவை விசுவாசித்து நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். சரியா? இப்ப நம்ம பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அப்படின்னா அவரை விசுவாசித்து, மேசியாவை விசுவாசித்து நாமும் மறுபடி பிறந்திருக்கிறோம். சரியா? மேசியாவை விசுவாசித்து நாமும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். என்னை மாதிரியே மறுபடியும் பிறந்திருக்கிற சக மனுஷர்களையும் நாம் அன்பு கூற வேண்டும். இந்த வசனத்துடைய அர்த்தம் புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று மேசியா என்று விசுவாசிக்கிற எவனும் திருத்துவத்தினால் பிறந்திருக்கிறான், எலோஹிமினால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அப்படின்னா நம்ம யார் பிறப்பிச்சார்? மறுபடியும் பிறக்கப்பட்டவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் அன்பு கூறுகிற நாம் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுவோம். உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லா மனுஷனிடத்தில் நீங்க அன்பு கூற முடியாது அப்படிங்கிறது தான் சத்தியம். அதாவது ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்துட்டோம்னா நம்ம ஆவியும் உலகத்தானுடைய ஆவியும் ஒத்து போகாது. அவனுடைய சிந்தை வேற, நம்முடைய சிந்தை வேற, ரெண்டும் ஒன்னா பயணிக்க முடியாது. அப்போ நம்மை போல மறுபடியும் யார் பிறந்திருக்கிறார்களோ, அவரால் மறுபடியும் யார் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் அன்பு கூற முடியும். சரியா? இந்த மாதிரி நம்மள மாதிரியே மறுபடியும் பிறந்த சக மனுஷர்களுக்கு தான் நாம் அன்பு கூற முடியும். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். சரியா? ஆவிக்குரிய சகோதரத்துல அன்பு கூறலாம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன செய்யலாம்னா நன்மை செய்யலாம், அதை பெற்றுக்கொள்வாங்க, ஆசீர்வாதமா பெற்றுக்கொள்வாங்க. ஆனா அவங்க இடத்துல போய் அன்பு கூர்ந்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. சரியா? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நன்மை செய்யணும், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நன்மையோடு கூட என்ன செய்யணும்? அன்பு கூறணும். சரியா? நான் மறுபடியும் பிறகாதவர்களுக்கு அன்பு கூற முடியாது. அவங்கள்ட்ட போய் நீங்க வைங்க, எல்லா இடத்துலயும் நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியாது. ரட்சிக்கப்படாத ஒரு கண்ணத்தையும் காட்டினா ஒரு கண்ணத்தையும் காட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கண்ணத்தை காட்டினீங்கன்னா கூட 4 சாத்து இந்த இதுலயும்
உடனாளாரா அறிஞ்சிட்டு போயிடுவான். சரியா? எல்லா இடத்துலயும் எல்லாமே பொருந்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்ட இடத்துல நம்ம போய் தேவையில்லாம அன்பு கொடுத்தால் நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. இப்போ 1 யோவான் 3:24 வாசிங்க. 1 யோவான் 3:24. அவருடைய கேக்குதாங்க? கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருக்கு. கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க செல்ல கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கூட்டி பாருங்க. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா தான் கேக்குது. இப்ப கேக்குது வாசிங்க. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதே அவர் நமக்கு தந்திருந்த ஆவினாலே அறிந்திருக்கிறோம். கரெக்ட். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் தான் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திருந்த ஆவினாலே அறிந்திருக்கும். சரியா? அவர் நமக்கு தந்த ஆவினாலதான் நம்ம அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அவர் நமக்கு தந்த ஆவிதான் நாம அவருடைய தொடர்புல இருக்கிறோங்கிறதுக்கு அத்தாட்சி. உலகத்தான் அவருடைய ஆவியை பிராதவனா இருக்கிறான். அவருடைய ஆவியை பிராதவனா இருக்கு அப்படின்னால அவனுடைய மாமிச சிந்தை தான் அவனை கைட் பண்ணும். அவனுடைய மூளை தான் அவனை நடத்தும். அவனுடைய மாமிச சிந்தை, மாமிச இருதயத்தின் சிந்தை இதுதான் அவனை நடத்தும். அவனுடைய அவனுடைய ஆவிக்குரிய காரியத்திற்கு அவனே தலையா இருக்கிறான். சாத்தான் இருக்கிறான், அவனே தலையா இருக்கிறான். அவன் படைக்காத அவன் சிருஷ்டிக்காத அவனுடைய சரீரத்துக்கு அவனே தலையா இருக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். இதுதான் நமக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம். சரியா? இப்ப நம்ம இன்னைக்கு உலகம் இந்த ஆவிக்குரியதை அறியாத அப்படின்னால என்ன சொல்றது? உலகம் வெற்றி தான், எல்லாத்துலயும் வெற்றி பெறுவதுதான் பெரிய காரியம். அதுதான் ஜெயம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தரத்தை, குவாலிட்டியை பார்க்க மாட்டாங்க. உலகத்துக்குரிய காரியத்துல வெற்றி பெற்றாதான் ஆசீர்வாதம் இருக்கணும், வெற்றி இருக்கணும். எல்லாத்துலயும் வெற்றி வெற்றி வெற்றி. அதுதான் நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆவிக்குரியதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தரம் தான் முக்கியம். குவாலிட்டி, வேதம் நம்மிடத்துல பாக்குறது, எதிர்பார்க்கறது குவாலிட்டி, தரமா இருக்கிறதா. அதாவது நம்ம ஒரு பொருளை பார்த்தோன்னா அப்படி குவாலிட்டியான பொருள் பார்த்து வாங்குறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பிராண்டட் இப்படிலாம் பார்த்து வாங்குறோம். எல்லாத்துக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு. ஆனா சபையில இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படிப்பட்டது அப்படின்னு எந்த சபையிலயா குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சிருக்காங்கன்னா ஆவிக்குரியதுல மட்டும் அப்படி வைக்கல யாருமே. ஆனா குவாலிட்டி கண்ட்ரோல் வேணும், கண்டிப்பா அவசியம். எப்படி இருக்கு, எப்படி நம்மை சோதித்து பார்த்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னு குவாலிட்டி கண்ட்ரோல் கண்டிப்பா சபையில வேணும். ஆண்டவர் அந்த தரத்தை எதிர்பார்க்கிறார். சரியா? உலகத்தை என்ன பார்ப்பறான்? எல்லாத்துலயும் பெருக்கம், திரளான ஐஸ்வர்யம் இருக்கா? திரளான ஜனங்கள் சபைக்கு வராங்களா? எப்படி திரளான ஜனங்கள் சபைக்கு வந்தா அதை வெற்றியா பாக்குறாங்க. திரளான ஐஸ்வர்யனா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிச்சுதான் நினைச்சுக்கிறாங்க. இப்ப பெருக்கம் இதுதான் வெற்றின்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் அப்படி இல்லை. பெருக்கத்தை பாக்குறது இல்ல, ஆசீர்வாதத்தை பாக்குறது இல்ல, வெற்றியை பாக்குறது இல்ல, தரம். ஆராதிக்க வர்ற மக்களுடைய தரம் எப்படி இருக்குது, ஆராதிக்க வர்ற மக்களுடைய பரிசுத்தம் எப்படி இருக்குது, நீதியின் நடக்க எப்படி இருக்குது, அப்படிதான் பார்க்கணும் வேதம். கர்த்தர் அப்படிதான் பார்ப்பாரு. சரியா? நம்ம உலகத்தையே ஜெயிச்சுட்டாலும், நெப்போலியன் எடுத்துக்கங்க, அநேக நாடுகளை பிடிச்சிட்டான். அதனால அவன் ஆத்மாவுக்கு என்ன ஆதாயம்? நம்ம உலகத்தையே ஆதாயம் பண்ணிக்கிட்டாலும், உலகத்தையே ஜெயிச்சுட்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா நமக்கு பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. அப்போ உலகத்தை ஆதாயம் பண்றது காரியம் இல்ல, ஆத்மாவை ஆதாயம் பண்றதுதான் காரியம். உலகத்தை ஜெயிக்கிறது காரியம் இல்ல, நம்ம ஆத்மாவுக்கு உண்டான பொக்கிஷத்தை சேர்க்கிறது தான் காரியம். சரியா? அப்ப நோக்கம் புரியணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது தான் நோக்கம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுதி. இது உலகத்தானுக்கு எப்ப புரியும்னு தெரியுமா? அவன் மறிக்கும் போதுதான் புரியும்.
கர்த்தரை அறியாதவங்களுக்கு, கர்த்தருடைய ஆவியை பெறாதவங்களுக்கு எப்போ இதெல்லாம் புரியும்? மரிக்கும் போதுதான் புரியும். அதனால நம்ம எதுக்கு வாழும்போதே அவர் அறியணும் அப்படின்னா, இந்த பூமியில வாழும்போது நம்ம மாம்ச சிந்தைக்கும் மனதின் விருப்பத்திற்கும் ஏற்ப நம்ம வாழ்ந்துட்டோம்னா, புறம்பான மனுஷன், புறம்பான சரீரம், உள்ளான மனுஷனையும் காலி பண்ணிட்டு போயிடும். ஆத்மாவை காலி பண்ணிட்டு போயிடும். அப்போ ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகள், அதனாலதான் நம்ம அழிக்க வேண்டும். இல்லைன்னா என்ன பண்ணிடும்? இந்த புறம்பான வாழ்க்கையில நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம நித்திய வாழ்க்கையை காலி பண்ணிட்டு போயிடும். சரியா? இப்ப நம்ம வரலாம், வசனத்துக்கு வரலாம். லேவியராமம் 9:23 வாசி. லேவியராமம் 9:23. அல்லேலூயா. லேவியராமம் 9:23 வாசிங்க. வாசிப்பு. லேவியராமம் 9:23. சவுண்டு கேட்கல சிஸ்டர், சரியா? மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ஆமென். இப்ப பாக்குறோம், மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டதுன்னு வாசிக்கிறோமா? சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அதுதான் நம்ம வந்து நான் கொடுத்துருக்குறோம். முதல் வார்த்தை ப்ளூ லெட்டர்ல கொடுத்துருக்குறதுல அதுதான் வந்து காணப்பட்டது. சரியா? மொத்த 6 வார்த்தைக்கும் சேர்த்து எவ்வளவு வருது? ஆடில் காட்டில் எவ்வளவு வருது? 5 வார்த்தையா? 2 3 4 5 வார்த்தை 15 எழுத்து. அது எவ்வளவு வருது? சரி, முதல் வார்த்தைக்கு மட்டும் தனியா பாருங்க, தனியா எடுங்க. ப்ளூ லெட்டர்ல வாவ் யோத் ரேஷ் அலஃப் என்னன்னா காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் அப்படிங்கிறது அடுத்த 5 வார்த்தை பர்பிள் கலர்ல இருக்குது. இந்த வார்த்தை ப்ளூ லெட்டர்ல கொடுத்துருக்குது காணப்பட்டது. அதுக்கு எவ்வளவு வருது? ஆடினல் கார்டினல் எவ்வளவு வருது? போட்டீங்களா? போடலன்னா போடுங்க. வாவ் யோத் ரேஷ் அலஃப். வாவ் யோத் ரேஷ் அலஃப். அதாவது போட்டிருக்கீங்களா? வாவ் 6வது லெட்டர், யோத் 10வது லெட்டர், ரேஷ் 20, அலஃப் 1. போட்டிருக்கீங்களா? அது எல்லாரும் போட்டிருக்கீங்களா? சொல்றேன் கரெக்டான்னு பாருங்க. சொல்லுங்க சிஸ்டர். 217 கரெக்டாங்க. 37/214. ஆமா, அந்த வார்த்தைக்கு தனியா அப்படியே இருக்கட்டும். அடுத்த வார்த்தைக்கு சொல்லிருங்க. அப்ப வரிசையா சொல்லிருங்க, எல்லாம் செக் பண்ணிட்டோம். 4,497. 44 இந்த வார்த்தைக்கு. அடுத்த வார்த்தைக்கா? 47 அடுத்த வார்த்தைக்கு தாங்க. இல்ல சிஸ்டர், காஃப் பேத் வாவ் டாலத் அதுக்கு 23 32 தானே வரும். இந்த வரேங்க. பாத்துக்கிறேங்க. பாத்துட்டு வாங்க. காஃப் அதான் அடுத்த இந்த வார்த்தைக்கு முதல்ல பாத்துடலாம். இப்ப அடுத்த வார்த்தைக்கு சொல்லுங்க. யாரா போட்டிருக்கீங்களா? காஃப் பேத் வாவ் டாலத் அதுக்கு எவ்வளவு வருது? 23 32. சிங்கிள் 14. அடுத்த வார்த்தைக்கு யோத்கே வாவ்கே. அடுத்த வார்த்தைக்கு 26 17 சிங்கிள் 17. அடுத்த வார்த்தைக்கு அதுக்கு அடுத்த வார்த்தை 13 31. சிங்கிள் வந்து 4 4ங்க.
4 4 கரெக்ட். அடுத்தது அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு 23 50. 23 50 சிங்கிள். சிங்கிள் 5 5ங்கய்யா. அதுக்கு அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தைக்கு 34 115. 34 115 சிங்கிள். சிங்கிள் 16 16. கரெக்ட். இப்போ இந்த 5 வார்த்தைக்கும் எவ்வளவு டோட்டல் ஆர்டினல் கார்டினல் வருது, சிங்கிள் வருது, சிங்கிள் டு சிங்கிள் எதுவும் சொல்லிருங்க, மற்றவங்க அப்படி செக் பண்ணி 119 254ங்கய்யா. கரெக்ட். 119 ஆர்டினல், கார்டினல் 254. ஓகே. சிங்கிள் 373. 373. சிங்கிள் 29. சிங்கிள் எவ்வளவு வருது? சிங்கிள் 29. சிங்கிள் டு சிங்கிள் தான் 29 29. சிங்கிள் 56 56. 56 56 கரெக்ட். சிங்கிள் டு சிங்கிள் 29 29. சரியா? ஓகே சோத்ரம். ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 29 29. ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டீங்கன்னா அதுவும் 29 29 எழுதிக்கிங்க. வேல்யூ பார்த்துடலாம். ஆர்டினல் 119, கார்டினல் 254 போட்டீங்கன்னா 373. கரெக்டா? ஆர்டினல் 119ங்கிறது 1 + 1 + 9 11. 119னா ஆமேன்னு அர்த்தம். சரியா? 119னா 11 தான் மணவாளன். 119ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ஆமேன் என்கிறவர் சொல்கிறதாவது. ஆமேன்னா 119 தான் வரும் எபிரேயத்துல. 119 போட்டு ஆமேன்னு போட்டுக்குங்க. 254 2 + 5 + 4ன்னு போட்டுங்க 11. 2 + 4 5 + 4 11. இப்போ கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் அப்படிங்கிறது தான் கடைசி 5 வார்த்தை. கர்த்தருடைய மகிமை எப்படி காணப்படுது? மணவாளனாக காணப்படுது. கர்த்தருடைய மகிமை தன்னை எப்படி காண்பிக்கிறார்? 11 2 + 5 + 4 11 மணவாளனாக காண்பிக்கிறார். 254 பிரேக் பண்ணிக்கங்க. 254 பிரேக் பண்ணிக்கங்க. 110 + 110 + 34. 110 + 110 + 34. ஆலயம் தோரா. 110 110னா ஆலயம் தோரா. 34னா 17 17 ஆல் ஸ்பிரிச்சுவல். சரியா? ஆவிக்குரிய ஆலயமாகவும் தோராவாகவும் காணப்படுகிறார். எப்படி கர்த்தருடைய மகிமை எப்படி காணப்படுது? 34னா ரூவாக் ஆவியானவருடைய ஆர்டினல் வேல்யூ. ஆவியானவருக்கு ரூவாக்கு போட்டீங்கன்னா ஆர்டினல் வேல்யூ 34 தான். 34 மட்டும் நீங்க என்ன பண்ணீங்க? 17 17 ஆல் ஸ்பிரிச்சுவல் தனியா பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. 37 37 110 110ங்கிறது ஆலயம் தோரா. அப்ப ஆலயம் தோராவாக, ஆவிக்குரிய ஆலயம் தோராவாக காணப்படுகிறார் எழுதிக்கங்க. முதல் வார்த்தைக்கு மட்டும் போட்டீங்கன்னாலும் எவ்வளவு வருது? 373 தனியா பிரேக் பண்ணிக்கிறீங்களா? 119 119 119 11 11 தான். 119 254ங்கிறது 11 11 தான். 373 தனியா பிரேக் பண்ண வேண்டாம். 254 தான் பிரேக் பண்ணிட்டோம்ல. 119 11 போட்டுக்குங்க. 119 ஆமேன்னு போட்டுக்குங்க. 254 220 + 34. 220 34 தான். நம்ம 110. ஹலோ 254க்கு பிரேக் பண்ணியாச்சு இல்லைங்க? ஆமா 373 பிரேக் பண்ண வேண்டாம். 254க்கு பிரேக் பண்ணீங்கன்னா 110 110 + 34. சரிங்க. சரியா? அதேதான் பிரேக்கு. அடுத்தது ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 29 29 வருதா? ஒரு 29 ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளன், இன்னொரு 29 ரெபேக்கா.
அதே தான் சிங்கிள் டு சிங்கிளும் 29 29 அதே போட்டுக்கங்க. 1 29 ஒரு 29 ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளன் 29, இன்னொரு 29 ஆதியாகமம் 1:1 இருக்கிற ரெபேக்கா. 56 56 112 வருதா? 112 பிரேக் பண்ணிக்கங்க. சிங்கிள் வேல்யூ டோட்டல் 112, அதை பிரேக் பண்ணிக்கங்க. 38 + 74 38 + 74. 38 முந்தினவர், 74 பிந்தினவர். 38 முந்தினவர், 74 பிந்தினவர். போட்டீங்களா? அடுத்து இந்த 5வது வார்த்தைக்கும் 6வது வார்த்தைக்கும் சேர்த்து சிங்கிள் போட்டீங்கன்னா, 6 வார்த்தைக்கு சேர்த்து சிங்கிள் போட்டீங்கன்னா 66 56, அதுல ஒரு 10, முதல் வார்த்தைக்கு ஒரு 10, அப்ப 66 66 எழுதிக்கங்க. 6 வார்த்தைக்கும் சேர்த்து சிங்கிள் போட்டீங்கன்னா 66 66. அந்த ஐயா 66 சோதனைங்க 5 வார்த்தை தானேங்க, 6 அதுக்கு வார்த்தை முன்னாடி இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்கோம்ல, அதுதான் வந்து காணப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சிங்கிள் 10 10 வருதுல்ல. வாவ் யோத் ரேஷ் அலஃப், ப்ளூ கலர் வார்த்தை, ப்ளூ கலர்ல இருக்குல்ல லெட்டர், ஓ சரிங்க. அதுக்கு வந்து வாவ், அதுக்கு வந்து 10 சிங்கிள் வந்து 10 10, ஆடில் காடில் 37 217. அந்த சிங்கிள் 10 10 இந்த 56 கூட சேர்த்தீங்கன்னா மொத்தம் 6 வார்த்தைக்கும் 66 66. சரிங்க. சரியா? 66 66 எழுதிங்க. ஒரு 66 ஒரு 66ங்கிறது மெனோரா குத்து விளக்கு, இன்னொரு 66 வார்த்தை, 66 புஸ்தகம். ஒரு 66 மெனோரா, இன்னொரு 66 வார்த்தை. நீங்க ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரா, அதுக்கு போட்டீங்கன்னா 66 66 தான் வரும். 66 66னா ஒரு 66 மெனோரா, இன்னொரு 66 வார்த்தை போட்டுங்க. இப்போ முந்தினவர் பிந்தினவர் அப்படிங்கிற வித்தியாசம் எழுதிக்கங்க. முந்தினவர் அப்படின்னா பழைய உடன்படிக்கைக்கு உரியவர், கர்த்தருடைய வார்த்தை இருந்தது ஆனால் ஆவியானவர் இல்லை, எழுதிங்க. முந்தினவர் பழைய உடன்படிக்கைக்கு உரியவர், வார்த்தை இருந்தது ஆவியானவர் இல்லை. பிந்தினவர் புதிய உடன்படிக்கைக்கு உரியவர், வார்த்தை பிளஸ் ஆவியானவர், வார்த்தையும் ஆவியும், வார்த்தையும் பிளஸ் ஆவியானவரும் இருக்கிறார்கள், எழுதிங்க. பிந்தினவர்னா புதிய உடன்படிக்கைக்கு உரியவர், வார்த்தை பிளஸ் ஆவியானவர் இருக்கிறது, வார்த்தையும் ஆவியானவரும் இருக்கிறார்கள். பழைய உடன்படிக்கையில எப்ராயிக் ரபானிக் இருக்கு, ரபானிக்கல் பீரியட் இருக்கிறது. முந்தினவர் ஒரே கடவுளாக இருக்கிறார், எழுதிங்க. பழைய உடன்படிக்கை அடுத்த பாயிண்ட் போட்டு எப்ராயிக் ரபானிக் பீரியட் இருக்குது. சரியா? நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியாது சொல்லணும்னா மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம் இருக்குது. எபிரேயர்கள் தேவன், அதற்கு முற்பிதாக்களுடைய பீரியட் இருக்குது, அடுத்து கோத்திர பிதாக்களுடைய பீரியட் இருக்கு, ரபானிக்கல் பீரியட் இருக்கு. புதிய உடன்படிக்கையில கூட என்ன இருக்குது? புதிய உடன்படிக்கை ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? வாய்ஸ் ஒண்ணுமே
யாராவது ஏதாவது சொல்ல வரீங்களா? ஒண்ணுமே கேட்கலையே, வாய்ஸ் கரபர கரபர கரபர. நெட் யாருக்கு ப்ராப்ளம்? எனக்கு ப்ராப்ளமா அவங்களுக்கு ப்ராப்ளமான்னு தெரியலையே. ஆலங்குளம் ஐயா ஏதாவது கேட்டாங்களா? கரபர கரபர கரபரன்னு மட்டும்தான் கேட்டுச்சு. சோதரன் அந்த மறுபடியும் அந்த கொஞ்சம் வார்த்தையை சொல்லுங்க. முந்தினவர் சரி சொல்றேன். செகண்ட் சொன்னது. முந்தினவர் பழைய உடன்படிக்கைக்கு உரியவர், வார்த்தை இருந்தது, ஆவியானவர் இல்லை. பிந்தினவர் புதிய உடன்படிக்கைக்கு உரியவர், வார்த்தை பிளஸ் ஆவி, வார்த்தை பிளஸ் ஆவியானவர் இருக்கிறாங்க. பழைய உடன்படிக்கையில எப்ராயிக் பிளஸ் ரபானிக் பீரியட் இருக்கிறது. முற்பிதாக்களின் தேவன், கோத்திரப்பிதாக்களின் தேவன், அந்த முற்பிதாக்களின் காலம், கோத்திரப்பிதாக்களுடைய காலம், அவருடைய காரியம் இருக்குது. எப்ராயிக் ரபானிக் இருக்குது. ஆனா அதுல எப்படி இருக்கிறாரு கர்த்தர்? ஒரே ஒரே தேவன், ஒரே கடவுளா. திருத்துவெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, ஒரே கடவுளா இருக்கிறார். மெசியானிக்ல புதிய ஏற்பாட்டுல வரும்போது தான், புதிய உடன்படிக்கையில வரும்போது, புதிய உடன்படிக்கைன்னு போட்டு எழுதிங்க கூட என்ன இருக்குது? மெஸ்ஸியா. புதிய உடன்படிக்கையில மெஸ்ஸியானிக் பீரியட் அப்படின்னா ரட்சிப்பின் காலம். முற்பிதாக்களுடைய காலம் போய், கோத்திரப்பிதாக்களுடைய காலம் போய், இப்போ ரட்சிப்பின் தேவனா மெஸ்ஸியானிக் பீரியட்ல ரட்சிப்பின் நமக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தும் போது பிந்தினவர், இங்கதான் பிந்தினவர். அது முதல் 2 பீரியட்லயும் எப்ராயிக் ரபானிக்ல முந்தினவர் இருக்கிற ஒரே கடவுளா இருக்கு. இங்கதான் பிந்தினவரா வரும்போது தான் பிந்தினவர் திருத்துவ தேவனா வெளிப்படுறார். இங்கதான் திருத்துவத்தை காண்பிக்கிறார். எழுதிங்க. மெசியானிக் பீரியட்ல தான் பிந்தினவர் திருத்துவ தேவனாக இருக்கிறார். இங்கேதான் திருத்துவம் வெளிப்படுகிறது. மெசியானிக்ல புதிய ஏற்பாடு காலத்தில் தான் திருத்துவ தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்கதான் திருத்துவம் தேவைப்படுகிறது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மளை சுயத்தை நம்ம நேசிச்சால் இந்த உலகத்துல மட்டும்தான் நல்லா வாழலாம். ஆனா நம்ம அவரை நேசிச்சால் இந்த உலகத்திலும் மறுமையின் உலகத்திலும் நல்லா வாழலாம். ஏன் என்ன முதலாவது நேசி, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நேசின்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா முதலாவது நீ என்ன நேசிச்ச, அவரை நேசிச்சோன்னா அவருக்கு பிரியமானபடி வாழ கற்றுக்கொள்ள முடியும். அவரை நேசிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த உலகத்திலும் மறுமையின் உலகத்திலும் நல்லா வாழலாம். ஆத்ம சரீரத்திலும் நல்லா வாழலாம். இந்த பூமிக்குரிய இனப்பெருக்க சரீரத்துல வாழும் போதும் நல்லா இருக்கலாம். ஆனா நம்ம சுயமா நம்ம மாம்ச சரீரத்தை நம்மளை நேசிச்சோம்னா என்ன நடக்கும்? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப என்ன ஆகும்னா இந்த பூமியில வாழ்ந்துட்டு போயிடலாம் எல்லாரையும் போல. ஆனா முடிவு புசிப்போம், குடிப்போம், மரிப்போம். மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் வரும்போது மரணம்னு வரும்போது மாட்டிக்குவோம். மறுமையில அவரோட வாழ முடியாது. அப்போ இந்த நம்ம நேசிச்சா இந்த உலகத்துல நல்லா வாழலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அவரை நேசிச்ச இந்த உலகத்திலும் மறுமையின் உலகத்திலும் நல்லா வாழலாம். சரியா? இப்போ முதல் வார்த்தையை மட்டும் தனியாடுங்க. முதல் வார்த்தை வாவ் யோத் ரேஷ் அலஃப், அது காணப்பட்டது. அதுக்கு மட்டும் ஆடில் காடில் போட்டா எவ்வளவு வருது? 37,214. 37,214 வருதா? ரெண்டையும் கூட்டிங்க. 37,214 37,217 கூட்டினீங்கன்னா 254. 2 + 5 + 4 11. 2 + 5 + 4 எவ்வளோ? 11 வருதா? இந்த 254ஐயும் அந்த 5 வார்த்தைக்கு பார்த்த 254ஐயும் கனெக்ட் பண்ணிக்கங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த 254ம் இந்த 5 வார்த்தைக்கு போட்டோம் பாருங்க, அதுக்கும் எவ்வளவுதான் வந்துச்சு? கார்டினல் 254 வந்துச்சுல, இது அதுவும் கனெக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரிதான் இதுவும் பிரேக் பண்ணணும். இதேதான் 110 110 + 34.
அதே மாதிரி பிரேக் பண்ணிக்கங்க. அப்போ எப்படி காணப்படுறாரு? மணவாளனாக காணப்படுறாரு. சிங்கிள் போட்டீங்கன்னா 17 எவ்வளவு வருது சிங்கிள்? 6 10 10 வருதா? சிங்கிள் 10 10 20. சிங்கிள் 10 10 20 தலையாகிய கிறிஸ்துவாக காணப்படுகிறார். எழுதிக்கங்க. 10 10 20னா ரேஷ் தலை. எப்படி காணப்படுறது? தலையாகிய கிறிஸ்துவாக காணப்படுகிறார். எப்படி காணப்படுற? தலையாகிய கிறிஸ்துவாக காணப்படுறார். சரியா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இது பார்த்து முடிச்சாச்சு, அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் போலாம். அடுத்தது அடுத்த வசனத்துக்கு போலாம். லேவியராகமம் 9:24 ஒருத்தர் வாசி. லேவியராகமம் 9:24 வாசி. புறப்பட்டு சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து புற விழுந்தார்கள். சரியா? சரி, மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த சம்பவத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல இருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பு எரித்துட்டு. அப்படின்னா எப்படி சம்பவிக்குதுன்னா, மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அக்கினி கிளம்பி பலிபீடத்துல இருக்கிற பலியை போய் எரிச்சிட்டு, அதாவது அந்த பலியை பட்சித்துட்டு எரிச்சிட்டு மறுபடியும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறது. இதுதான் சம்பவம். அதாவது மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்துல இருந்த சர்வாங்க தகன பலியை எரிச்சிட்டு, அதை தகன பலியையும் கொழுப்பையும் எரிச்சிட்டு மறுபடியும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிருது அக்கினி. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது அவங்க புற விழுந்தார்கள். இதுதான் சம்பவம் நடந்தது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எழுதிக்கங்க. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து கிளம்பி வந்து பின்பு பிதாவினிடத்தில் போய் வலது பார்சத்தில் அமர்ந்து கொள்ளுகிற காரியம். சரியா? என்ன பண்றாருன்னா, பிதாவினிடத்தில் கிளம்பி வந்துட்டு மனிதனுக்கு கர்த்தரோடு ஒப்புரவாருக்கு தடையா இருக்கிற பாவத்தை சுட்டரிச்சுட்டு அவர் மறுபடியும் பிதாவினிடத்துல போய் அமர்ந்து கொள்ளுகிற காரியம். மனிதனுக்கு என்ன பிரச்சனை? பாவம், சாபம், மரணம். இதுதான் பிரச்சனை. இதனால பிதாவோடு ஐக்கியப்பட முடியும். பரலோகத்தோடு, பிதாவுடைய சமூகத்தோடு அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு முடியாது. அவரோட ஐக்கியப்படவுக்கு தடையா இருக்குது. இதை காலி பண்ணிட்டு மறுபடியும் நித்தியத்துல போய் அவருடைய வலது பார்சத்துல போய் அமர்ந்து கொள்ளுகிற காரியம். எழுதிக்கிங்க. இது எதற்கு அடையாளம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடையாளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
பிதாவினிடத்திலிருந்து கிளம்பி வந்து பின்பு பிதாவினிடத்தில் போய் வலது பார்சத்தில் அமர்ந்து கொள்ளுகிற காரியம். பாவத்தை எரித்து சாம்பலாக்கிட்டு அப்படின்னா அவர் ஜெயிச்சுட்டார் பாவத்தை. அதனால நமக்கு அவரோடு கூட பிதாவினோடு சேருகிற ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கு. மறுபடியும் வலது பார்சத்தில் போய் அமர்ந்து கொள்ளுகிற காரியம். இதுக்கு ஆடில் காடில் போட சொல்லியிருந்தேன். 4 வார்த்தை 15 எழுத்து. இதுக்கு எவ்வளவு வருது? 9:24க்கு 161/1034 சரியா? சொல்லுங்க சிஸ்டர். 161/1034 சரியாங்கய்யா? மொத்தத்து 161/1034 சரிதான். கரெக்ட். எல்லாருக்கும் வருதா இல்ல ஒரு வார்த்தைக்கே சொல்லணுமா? செக் பண்ணிக்கிறீங்களா? எல்லாருக்கும் வருதா? சிங்கிள் எவ்வளவு சிஸ்டர் வருது? சிங்கிள் டு சிங்கிள் 62 கரெக்ட். சிங்கிள் டு சிங்கிள் 17 கரெக்ட். 17 வெரி குட். ஆர்டினல் சிங்கிள் எவ்வளவு வருது? 35 35 கரெக்ட். எல்லாருக்கும் வருதா இல்ல வேற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஒரு வார்த்தையா சொல்லி செக் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வருதா எல்லாருக்கும்? ஆர்டினல் 161/1034, சிங்கிள் 62 சிங்கிள் டு சிங்கிள் 17 ஆர்டினல் சிங்கிள் 35 எல்லாருக்கும் வருதா இல்ல ஒரு வார்த்தையா சொல்லணுமா? எவ்வளவு ஆர்டினல் எவ்வளவு சிங்கிள் சொல்லணுமா? தேவைப்படுதா? தேவையில்லைன்னா நம்ம டைரக்டா வேல்யூ பார்த்துடலாம், மீனிங் பார்த்துடலாம். தேவைப்படுதா? யாருக்கா சொல்லணுமா? தேவைப்படுதா? சரி, நம்ம வேல்யூ பார்த்துக்கலாம். ஆர்டினல் கூட்டினீங்கன்னா 1195 வருதா? 161 1034 கூட்டிருங்க. 1195 அதை பிரேக் பண்ணிருங்க. பிரேக் பண்ணீங்கன்னா 989 + 206 989 + 206 2 தான். 989 + 206. இத 989 9 + 8 + 9ன்னு கூட்டினீங்கன்னா 26. 206 0 எடுத்தீங்கன்னா 26. 26 52 யோதுகே வாவுகே கர்த்தராகிய குமாரன். எழுதிங்க. 989 பாலகன், 206 குமாரன். 989 பாலகன், 206 குமாரன். 989 சிங்கிளா கூட்டுங்க. 9 + 8 + 9 26. அடுத்து 206 0 எடுத்துருங்க. 26. 26 52. சன்னிதானத்திலிருந்து பலிபீடம் வரும்போது பாலகன், முடித்து மறுபடியும் திரும்பும் போது குமாரன். எழுதிங்க. சன்னிதானத்திலிருந்து அடுத்து கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது, பூமிக்கு வரும்போது பாலகன், அந்த பாவத்தை அந்த கொழுப்பையும் தகன பலியும் எரிக்கிறதுக்கு வரும்போது பாலகன். திரும்பும் போது யாரா போறாரு? திரும்பும் போது குமாரன். முந்தினவர் பிந்தினவர் படிக்கும். சிங்கிள் 62 124 வருதா? 124 பிரேக் பண்ணிங்க.
74 + 50. 74 + 50. 74னா நமக்கு தெரியும் 37 37 ரட்சிப்பு நித்திய ஜீவனம் இயேசுவும் இம்மானுவேலும். இயேசு இம்மானுவேல் தான் பாலகன் குமாரன், புரிஞ்சுக்கணும். சரியா? 74னா 37 37 இயேசு இம்மானுவேல்னு போட்டுங்க. 50னா 11 + 11 + 14 + 14. மணவாளன் மணவாட்டி பிரமாணங்களின்படி மீட்டுக் கொள்ளுகிற காரியம். சிங்கிள் டு சிங்கிள் 17 17. இதெல்லாம் ஆல் ஸ்பிரிச்சுவலா இருக்கு. சகல ஆவிக்குரிய காரியங்கள் நிறைஞ்சதா இருக்கு. சிங்கிள் டு சிங்கிள் 17 17. அடுத்தது ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 35 35. 70 தேசத்திற்கும் உரியது. 70 தேசத்திற்கும் இவர் இது உரியது. இது பாலகன் குமாரன், அதாவது பாலகன் மூலமா நம்ம பலிபீடத்துல ரட்சிப்பை பெற்று கொண்டாதான் நித்தியத்திற்கு அவருக்கு மனவாட்டியா போக முடியும். அவர் மறுபடியும் போயிட்டாரு, மகாபரிசுத்தலத்துக்கு போயிட்டாரு. நாம மறுபடியும் போகணும். இந்த ரட்சிப்பை நித்திய ஜீவனையும் பாலகன் குமாரன் மூலமா பெற்றுக்கொண்டாதான் சகல ஆவிக்குரிய அறிவையும் அடைஞ்சிருந்தாதான் முடியும். 70 தேசத்திற்கும் உரியது. 70ல 0 எடுத்துட்டீங்கன்னா 7. இவர் தான் தேவகுமாரன், பென் எலோஹிம். எழுதிங்க. 7னா எபிரேயத்துல தேவகுமாரன், பென் எலோஹிம். கிளியரா? இப்ப 4 வார்த்தைக்கும் முதல் எழுத்து மட்டும் எடுத்து சிங்கிள் போடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து சிங்கிள் மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தா சிங்கிள் மட்டும் தான் போடணும். வாவ் எடுத்துருங்க முதல் வார்த்தைக்கு. 2வது வார்த்தைக்கு ஆலஃப் எடுத்துருங்க. 3வது வார்த்தைக்கு மெம் எடுத்துருங்க. 4வது வார்த்தைக்கு யோத் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சிங்கிள் மட்டும் போடுங்க. சிங்கிள் மட்டும் போடுங்க. வாவ், அலஃப், மெம், யோத் 4 வார்த்தைக்கும் முதல் எழுத்து மட்டும் எடுத்துருங்க. சிங்கிள் மட்டும் போடுங்க. ஐயா 12 12 24 வருதுங்கய்யா. இது வெரி குட். போன வருஷம் பார்க்கலாங்கய்யா. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வேணாமாங்க. போன வசனத்திற்கா? போன வசனத்துக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு வருது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டீங்கன்னா 5 வார்த்தைக்கும் போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 17 17 34. அதான் ஆல் ஸ்பிரிச்சுவல் தான். 17 17னா ஆமா, அதுக்கு போட்டீங்கன்னா 1 2 அதுக்கு போட்டீங்கன்னா 9 23க்கு 5 வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டீங்கன்னா 17 17 ஆல் ஸ்பிரிச்சுவல். அது எல்லாம் கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களும் காணப்படுது. என்ன அர்த்தம்? சகல ஆவிக்குரிய காரியங்களும் நிறைஞ்சதா, சகல ஆவிக்குரிய காரியங்களும் உள்ள இருக்கு. சரியா? அதுக்கு அதுதான் மீனிங். 17 17 37. இப்ப இந்த வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டா 12 12 வருதா? 4 வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டா ஒரு 12 பாலகன், இன்னொரு 12 குமாரன். 2 விதமான உபதேசம் உள்ள இருக்கு. எழுதிக்கங்க. ஒரு 12 பாலகன், இன்னொரு 12 குமாரன். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்துல இருந்த அந்த கொழுப்பையும் பலியையும் எரித்து போட்டது. அப்படின்னா உள்ள 2 விதமான உபதேசம் இருக்கு. ஒன்னு பாலகன், ஒன்னு பாலகன், ஒன்னு குமாரன். ஒன்னு பாலகன், ஒன்னு குமாரன். 2 விதமான உபதேசம் உள்ள இருக்கு. சரியா? இப்ப லேவியராம் 22 33 அது இதுல அவ்வளவுதான். முக்கியமா புரிஞ்சு கொள்ளுங்க. பலிபீடத்துல இருந்து வரும்போது பாலகன்,
பலிபீடத்துக்கு வரும்போது, திரும்பி போகும்போது அக்கினி பட்சித்துட்டு அந்த பலியை பட்சித்துட்டு திரும்ப போகும்போது குமாரன், பரத்திலிருந்து அவருடைய சன்னிதானத்திலிருந்து பூமிக்கு வரும்போது பாலகன், வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் உயிரோடு எழும்பி போகும்போது குமாரனா போறாரு, திரும்பி போகும்போது குமாரனா போறாரு, வரும்போது பாலகனா வந்து திரும்பி போகும்போது குமாரனா போறாரு. இது சகல ஆவிக்குரிய காரியங்களும் உள்ள இருக்கு. 70 தேசத்திற்கும் அவர் தான் தேவகுமாரன். எல்லா தேசத்துல இருக்க மனவாட்டிக்கும் அவர் தான் தேவகுமாரன். சரியா? இப்ப எகிப்துல இருந்து ஜனங்களை விடுவிக்கத்தான் கர்த்தர் வந்தார். அடிமைத்தனத்துல இருக்க அந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வந்தாரு. ஆனால் கானானை அவர்களுக்கு கொடுக்கணும்னா கர்த்தர் அவர்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இப்ப பாவத்திலிருந்து நம்மை மீட்க தான் கர்த்தர் ஓடோடி வந்தாரு பூமிக்கு ரட்சகரா. நம்மளை மீட்கிறதுக்காக வந்தார், நம்மளை ரட்சித்தார் பாவத்திலிருந்து. ஆனால் நமக்கு பரம காணான்னு வேணும்னா அவர் நமக்கு தேவனா இருந்தாதான் முடியும். இதுதான் முக்கியமான காரியம், எழுதிங்க. அவர்களுக்கு மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு நம்மளை விட்டுறக்கூடாது. கர்த்தர் நமக்கு தேவனாய் இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். நம்ம பாவத்திலிருந்து விடுவித்தது கர்த்தர் நமக்கு தேவனாய் இருக்கும்படியாக, கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கும்படியாக. இப்போ நாம பரம காணானுக்கு போனோம்னா அவர் நமக்கு தேவனாய் இருந்தாதான் முடியும். கரெக்டா போக முடியாது. நோக்கம் புரியலன்னா போக முடியாது. ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலை குறித்து போதிக்கிறது ரட்சிப்பு. சத்தியம் நித்திய ஜீவன்கிறது நாம ரட்சிக்கப்பட்ட நான் எங்கே போக வேண்டும் என்பது என்கிற நோக்கத்தை போதிக்கிறது தான் நித்திய ஜீவனுக்கு போகிற காரியம். சத்தியம் அதை தான் சொல்லி கொடுக்குது. சத்தியம் ஒண்ணு, ரட்சிக்கப்பட்ட பின்பு சத்தியம், கிருபையும் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அதுக்கு பின்பு என்னது? கிருபையும் சத்தியமும். சத்தியம் என்ன சொல்லி கொடுக்குது? பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நான், எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை போதிக்கிறது தான் சத்தியம். அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு ஆயத்தமானதான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். இப்ப அடுத்த வசனத்துக்கு போலாம். லேவியராகமம் போலாமா? எல்லாரும் கிளியரா? ஓகேவா? புரியலன்னா தயவா கேளுங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சந்தேகம் வந்தா கேட்டுருங்க, கேள்வி வந்தாலும் கேள்வி எழுப்பிருங்க. இந்த ஹோம்ஒர்க் எப்பயும் ஆன் பண்ணீங்க? இந்த ஹோம்ஒர்க் ஏற்கனவே ஷீட் அனுப்பிட்டு, ஐயா ஷீட் ஏற்கனவே அனுப்பிட்டேன் மொத்தமா. அது இந்த போடக்கூடியவங்களும் அவங்களே அந்த லெட்டர் பார்த்து போட்டிருப்பாங்க. நான் எழுதி அனுப்பல, அதாவது நான் நம்பர் போட்டு அனுப்பின மாதிரி ஞாபகம் இல்லை. ஹோம்ஒர்க் ஷீட் ஏ4 ஷீட் அனுப்பிட்டேன். இப்ப நான் என்னோட ஏ4 ஷீட் அனுப்பி விடுறேன். அதை பார்த்து நீங்க எழுதி, நான் என்னோட ஏ4 ஷீட் கிளாஸ் முடிச்சுட்டு அனுப்பி விடுறேன். அதை பார்த்து நீங்க அதெல்லாம் நீங்க போட்டிருக்க மாட்டீங்க. ஷீட் அனுப்பிட்டேன், எனக்கு போன கிளாஸுக்கு முன்னாடியே அனுப்பிட்டேன். அதனால மற்றவங்க அந்த நம்பர் தெரியா, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா போடுறவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் ஏ4 ஷீட் அனுப்பி விடுறேங்க, அதை பார்த்து போட்டு. ஆமா ஆமா ஆமா, அதை பார்த்து போட்டு. சரியா? சரி சரி, இப்ப நீங்க எழுதிங்க, வேல்யூ மட்டும் எழுதிங்க, அந்த ஷீட்டை பார்த்து நீங்க போட்டு. நான் எழுதிட்டேன். சரி சரி சரியா? இப்ப லேவியராகமம் 10:11 போலாம். லேவியராகமம் 10:11 10:7 போனோம். லேவியராகமம் 10:7 ஒருத்தர் வாசிங்க. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். கரெக்ட். நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள். இந்த ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து அப்படிங்கிறது தான் போட சொல்லியிருந்தேன். 10:7 ஒரே ஒரு வார்த்தை, 5 எழுத்து. அதுக்கு எவ்வளவு வருது? ஆடில் காடில சிங்கிள் எவ்வளவு வருது? நீங்கள் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள். இந்த ஒரு வார்த்தைக்கு போட சொல்லியிருந்தேன். வாவ் மெம் பே டவ் கெத்.
அதுக்கு ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் எவ்வளவு வருது? 66,534 600 வருது. வெரி குட். 66,534. இந்த டோர் எதை காட்டுது? 611. 66 எழுதிக்கங்க, பிரேக் பண்ணிக்கங்க. 6 × 11. 6 11 எழுதிக்கங்க. 6 11. 534ங்கிறது எல் பெத்தேல் அனுபவம். எல் பெத்தேல் தேவனுடைய வீடு, தேவன். அப்ப எதுக்குள்ள இருந்து நம்ம புறப்படக்கூடாது? நமக்கு சத்தியம் என்ன சொல்லி கொடுக்குது? எல் பெத்தேல் அனுபவத்துல இருந்து நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதுல இருந்து புறப்பட்டுறக்கூடாது. எது 6 11 66 புஸ்தகத்துல இருந்து அதுல இருக்கிற மணவாளன். சரியா? 6 11ங்கிறது மணவாளன், 66ங்கிறது புஸ்தகம். 66 புஸ்தகத்திலையும் மணவாளனை குறிச்சு தான் எழுதப்பட்டிருக்கு. 6 11 குறிச்சு. இந்த 6 11லையும் இந்த எல்பத்தேல் அனுபவத்திலையும் இருக்கிற வரைக்கும் நாம வளர்ந்துகிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அதற்கு பின் தான் காணப்படுவார். சரியா? அதற்கு பின் தான் கர்த்தர் வெளிப்படுவார். நம்ம அவரோட ரகசிய வரிகளை நமக்கு வெளிப்படுவாரு. இங்க சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆரோனுக்கும் ஆரோனுடைய குமாரருக்கும் சொல்றாரு. சரியா? நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். இப்போ அவர்கள் ஆசரிப்பு கூடார வாசலிருந்து புறப்படக்கூடாது. நாம எங்கிருந்து புறப்படக்கூடாது? இந்த எல்பத்தேல் அனுபவத்திலிருந்து வெளியே போயிடக்கூடாது. தேவனுடைய வீடு, கர்த்தருடைய வீடே, தேவனுடைய வீடே தேவன் தான் எல்பத்தேல். நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். சரியா? இந்த ஆலயம்தான் தேவன். இந்த ஆலயத்துக்கு தேவன் கிறிஸ்து தான் தலை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சத்தியத்தை உள்வாங்க. இந்த இடத்த நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அதிபதி யாரு? கர்த்தர் தான் தலை. அவர்தான் அதிபதி. அவர் தான் தேவன். அவரும் ஆலயமும் சேம் தான். அதான் என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வீடே தேவன்னா அவரும் கிறிஸ்துவும், தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் சேம், ஒண்ணுதான். சேம் அப்படின்னு காட்டப்படுது. அதான் தேவனுடைய வீடே தேவன் அப்படின்னா, தேவனுடைய வீடே தேவன்னா எல்பத்தேலும் 66 தான், மணவாளனும் 66 புஸ்தகம், ரெண்டும் சேம் தான். நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னா, நீங்க 6 11 இருக்குல்ல, 6 11 ஆதியாகமம் 1:1 6 11 படிச்சிருக்கோம்ல. 29 38 74 92 92 137 164 இருக்கா? இது 6 11 கர்த்தரை குறித்து சொல்லப்படுதுன்னு அதை கூட்டினீங்கன்னா 534 வந்துடும். 29 38 74 92 137 164 கூட்டினீங்கன்னா அது 6 11 கர்த்தர். அதுவும் எல்பத்தேலும் ஒண்ணுதான். அதை கூட்டிங்கன்னா 534 வந்துடும். மணவாளனும் எல்பத்தேலும் அவருடைய வீடும் ஒண்ணு, சேம். அப்போ அந்த அனுபவத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடாம மணவாளன் மணவாட்டி இந்த உறவுல இருந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும். எல்பத்தேல் அனுபவத்துல தேவனுடைய வீடாக அவரோட சேர்ந்து கொள்ற வரைக்கும் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும். சரியா? இதான் அதுல இருக்க சக்தி. 6 11 66 போட்டுக்குங்க. 534ங்கிறது எல்பத்தேல். சரியா? நம்ம அதுல இருந்து வளர்ந்துட்டே இருக்கணும். அடுத்த வசனத்துக்கு வரலாம். அடுத்த வசனம் ஒரு வசனம் பார்த்துக்கலாம். அதுதான் நமக்கு டைம் இருக்கும். மீதி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். லேவியராமம் 10 11 வாசி. லேவியராமம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும்.
கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும் படிக்கும் அதைத்தான் அதுதான் நான் உங்களுக்கு போட சொல்லியிருந்தேன். கர்த்தர் அந்த போதிக்கும் படிக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் அவர்களுக்கு போதிக்கும் படிக்கும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு தான் போட சொல்லியிருந்தேன். 2 வார்த்தை 8 எழுத்து. அதுக்கு ஆர்டினல் எவ்வளவு வருது? சிங்கிள் எவ்வளவு வருது? 2 வார்த்தைக்கு 8 எழுத்துக்கு 94,1048. 94,1048 வருதா? சிங்கிள் எவ்வளவு வருது சிஸ்டர்? சிங்கிள் டு சிங்கிள் 31, 62, 13, 26. சிங்கிள் 13, 26 எழுதிக்கங்க. ஆர்டினல் 94 ஆர்டினல் 1048 ஆர்டினல் 94 ஆர்டினல் 1048 கூட்டினீங்கன்னா 1142 1142 பிரேக் பண்ணிக்கங்க. 1142 பிரேக் பண்ணீங்கன்னா 1100 பிளஸ் 42 1100 பிளஸ் 42 1100 42னா 1100ல 0 எடுத்துட்டீங்கன்னா 11 42ங்கிறது மணவாளன், 42ங்கிறது உபதேசம். லேமட்டோடைய ஆர்டினல் டோட்டல் தான் 12 பிளஸ் 30 42. லேமட்னா டீச்சிங், உபதேசம் அர்த்தம். மணவாளனை பற்றிய உபதேசத்தான் சொல்றாரு. அப்போ கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கணும்னா உள்ள யாரை குறித்து போதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறாரு? நமக்கு இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுல நமக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு உள்ள யாரை குறித்து போதிக்க சொல்றாரு? மணவாளனை குறித்து உபதேசிக்க சொல்றாரு. சரியா? 1142ல 0 எடுத்துருங்க. 1100ல 11 42ங்கிறது உபதேசம். சரியா? மணவாளனை பற்றிய உபதேசம் உள்ள இருக்கு. எழுதிங்க. மணவாளனை பற்றின உபதேசம் அதான் போதிக்க சொல்றாரு. ஆயிரத்தி 100 தனியா பிரேக் பண்ணிக்கங்க. தனியா பிராக்கெட்ல 989 பிளஸ் 111 போட்டுக்கங்க. 989 பிளஸ் 111 111 989 பாலகன் 111 குமாரன். இவர்கள் இருவரை பற்றின உபதேசத்தை போதிக்க சொல்றாரு. 989 பாலகன் 111 குமாரன் இவர்கள் இருவரை பற்றின உபதேசம். அடுத்தது டு டீச் யாரை போதிக்க சொல்றாரு? இந்த வார்த்தையிலே இருக்கு. ஆலஃபன் டவ் இருக்கா? 2வது வார்த்தை ஆலஃப் டவ். ஆலஃபன் டவ்வை போதிக்கணும், உபதேசிக்க சொல்றாரு. வார்த்தையாகி தேவனை போதிக்க சொல்றாரு. எழுதி. யாரை போதிக்கணும்? ஆலஃபன் டவ், வார்த்தையாகி தேவனை போதிக்கணும். ஆலஃப் முதலாவது எழுத்து, டவ். ஆலஃபன் டவ்னா டவ் வரைக்கும் 22 எழுத்து. வார்த்தையாகி தேவன் அவரை போதிக்கிறது. அடுத்தது 94 1048 வந்துச்சா? 94 9 பிளஸ் 4 13 1048 1 பிளஸ் 4 பிளஸ் 8 13 13 கூட்டுங்க 26. யாவேயை போதிக்க வேண்டும், கர்த்தரை போதிக்க வேண்டும். எழுதிக்கங்க. 9 பிளஸ் 4 13 1048 1 பிளஸ் 4 பிளஸ் 8 13 13 26. யாவே கர்த்தரை போதிக்க வேண்டும். சிங்கிள் போட்டீங்கன்னா 31 62 வருதா? பிரேக் பண்ணிக்கங்க. 22 பிளஸ் 26 பிளஸ் 14 வராத 62னா மாறுத. 22 26 பிளஸ் 14 62 கரெக்டா வரும். 22 பிளஸ் 26 பிளஸ் 14
ஹெப்ராயிக், ரபானிக், மெஸ்ஸியானிக். 22 ஹெப்ராயிக், 26 ரபானிக். ஹெப்ராயிக், ரபானிக், மெஸ்ஸியானிக்ல அவரை போதிக்கணும். முற்பிதாக்களின் காலத்திலிருந்தும் இயேசு எடுத்து சொல்லணும். கோத்திர பிதாக்களின் காலத்திலிருந்தும் அவரை கர்த்தரா எடுத்து சொல்லணும். ஹெப்ராயிக் பீரியட்ல 22 வார்த்தையாகி தேவன், ரபானிக் பீரியட்ல அந்த வார்த்தையாகி தேவன் கர்த்தராக வெளிப்பட்டார். மெஸ்ஸியானிக் பீரியட்ல இயேசுவாக பலியாக வெளிப்பட்டார். பலி 14னா பஸ்கா, 14ஆம் நாள் அடிக்கப்பட்டார். 14னா நீதி, 14ஆம் தேதி அடிக்கப்பட்டார் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக. அப்போ ஹெப்ராயிக், ரபானிக், மெஸ்ஸியானிக்ல இருந்து அவரை பிரசங்கிக்கணும், அவரை போதிக்கணும். சரியா? சிங்கிள் போட்டீங்கன்னா 13, 13, 26 கர்த்தரை போதிக்கணும். கர்த்தரியாவே. ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டீங்கன்னா 13, 22 13, 22 35 பிரேக் பண்ணிருங்க. 11 + 12 + 12 11 மணவாளன், இன்னொரு 12 பாலகன், இன்னொரு 12 குமாரன். மணவாளனா இருக்கிற பாலகனையும் குமாரனையும் பற்றி பிரசங்கிக்கணும். மணவாளனாகிய இல்லைன்னா மணவாளனா இருக்கிற பாலகனையும் குமாரனையும் பற்றி உபதேசிக்கணும். கிளியரா? இப்போ நம்ம இந்த வார்த்தைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த வார்த்தைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதோட நிறுத்திக்கலாமா? நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மீதி அடுத்த கிளாஸ் கரெக்டா இருக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? இத மீதி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, இப்ப நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது ஓகே தானே? புரிஞ்சிச்சா? இது மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணுமா? லேவியராம 10, 11 ரிப்பீட் பண்ணுமா? ஏதாவது எல்லாரும் எழுதிட்டீங்களா? கிளியரா? எழுதிட்டீங்களா? திரும்ப ஏதாவது சொல்லணுமா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகேவா? திரும்ப சொல்லணும்னா சொல்லுங்க, சொல்றேன். அதனாலதான் கேட்கிறேன். திரும்ப உங்களுக்கு தேவைப்படுதா? மௌனம். யா சிஸ்டர், திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. எது சிஸ்டர்? எதுல இருந்து? சொல்லுங்க. சரி, இந்த 1142 பிரேக் பண்ணோம்லங்க, அதுல இருந்து. சரி. 1142 டோட்டல். சரியா? 1142 பிரேக் பண்ணீங்கன்னா 1100 + 42 1100 அப்படிங்கிறத 0 எடுத்துட்டீங்கன்னா 11. 1100ல 0 எடுத்துட்டீங்கன்னா 11. 11னா மணவாளன். 42ங்கிறது உபதேசம், டீச்சிங். லேமட்டோடைய ஆர்டினல் கார்டினல் கூட்டினீங்கன்னா 42 வந்துடும். இப்போ எதை குறித்து உபதேசிக்க சொல்றாரு? மணவாளனை குறித்து உபதேசிக்க சொல்றாரு. மோசே இஸ்ரவேலுக்கு சொன்ன சகல பிரமாணங்களை குறித்து போதிக்க வேண்டும் என்று வசனத்துல இருக்கு மேலோட்டமா. ஆனா உள்ள என்ன இருக்கு? மணவாளனை குறித்து போதிக்க சொல்றாரு. 1100 தனியா பிரேக் பண்ணீங்கன்னா 989 + 111 989 பாலகன், 111 குமாரன். இவர்கள் இருவரை பற்றின உபதேசம், பாலகனையும் குமாரனை பற்றின உபதேசத்தை போதிக்க சொல்றாரு. சரியா? வசனத்திலே இருக்கு டு டீச். யாரை குறித்த உபதேசம்? ஆலஃபண்டோ,
ரெண்டாவது வார்த்தை எடுத்தீங்கன்னா போதிக்க வேண்டும்ங்கிறத முதல் வார்த்தை. ரெண்டாவது வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, எவ்ரேயத்துல மீனிங் இருக்காது. ஆனா நமக்கு புரிஞ்சுக்கணும். ஆலஃபண்டவனா வார்த்தையாகி தேவன், அவரை குறித்து ஆலஃபண்டவை குறித்து போதிக்க சொல்றாரு. வார்த்தையாகி தேவனை குறித்து போதிக்கணும். ஆர்டினல் 94 1048. அதை 9 + 4 13 சிங்கிளா கொண்டீங்கன்னா 9 + 4 13. 1042 1 + 4 + 8 கொண்டீங்கன்னா 13. 13 13 26. கர்த்தரை போதிக்க வேண்டும், உபதேசிக்க வேண்டும். யாவேயை உபதேசிக்க வேண்டும். அடுத்தது சிங்கிள் போட்டீங்கன்னா 31 32 62. 62 பிரேக் பண்ணிக்கங்க. 22 + 26 + 14. 22ங்கிறது எப்ராயிக் வார்த்தையாகி தேவன். 26ங்கிறது ரபானிக் கர்த்தர். 14ங்கிறது மெசியானிக் நீதி. இதுல இருந்து எப்ராயிக் ரபானிக் மெசியானிக்ல இருந்து அவரை போதிக்கணும். வார்த்தையாகி தேவனை, கர்த்தரை, அவருடைய நீதியை போதிக்க வேண்டும். அடுத்தது சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா 13 13 26. யாவே நமக்கு தெரியும், யோதுகே வாவுகே போட்டா 26 தான் வேல்யூ. கர்த்தரை உபதேசிக்க வேண்டும். ஆடில் சிங்கிள் போட்டீங்கன்னா 13 22. ஆடில் சிங்கிள் 13 22 கூட்டுங்க 35. 35 பிரேக் பண்ணுங்க. 11 + 12 + 12. பாலகன் குமாரன் மணவாளனை குறித்த உபதேசம். 11 மணவாளன், இன்னொரு 12 12ங்கிறது பாலகன் + குமாரன் மணவாளன், இவங்களை குறிச்ச உபதேசம். இல்லைன்னா மணவாளனா இருக்கிற பாலகனை குமாரனை பற்றிய உபதேசம். இவ்வளவுதான். மீதி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. மீதி எல்லாம் இருக்குது வார்த்தைகளுக்கு ஆடில் சிங்கிள்லாம் போட்டு வந்துருங்க. எக்ஸ்பேண்டும் பண்ணிட்டு வந்துருங்க. மீதி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜாயின் பண்ணி முடிச்சிடலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையாகிய தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மணவாளனாக இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியா இருக்கிற கர்த்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, அந்த நாள் உடைய வேத வார்த்தை ஆராய்ந்து பார்க்க, அதில் இருக்கிற சத்தியத்தை ஆத்மா உட்கொள்ளும்படியாக கர்த்தாவே நீ கொடுத்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை புசிக்கிறவன், உடைய வார்த்தையாகி மன்னாவை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமல் இருப்பான் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எங்கள் ஆத்மா பிழைக்கிறதுக்காக அனுதினமும் கர்த்தாவே ஆமாண்டவரே பலன் கொண்டு போஷிக்கப்பட்டு பலன் கொண்டு திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துவதற்காக நீ இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே சோதரராஜா, உலகத்தில் எல்லா பாவ சாபம் மரணம் பிசாசு உலகம் மாமிசம் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நின்று அவற்றை வீழ்த்த உடைய வார்த்தையினாலும் சத்தியத்தினாலும் எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாள்தோறும் சேர்த்து ஆத்மாவில் சேர்த்து வைத்துக் கொள்ள ராஜா நீர் பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு சுவாசியும் கத்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து மேலான நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பாத்திரங்களாக மாற்றும். ஆசீர்வதி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதி கற்றுக்கொள்ள மேன்மடைய இறக்கசி துதிகன மைமெல்லாம் உமக்கு எடுக்கிறோம். நீங்கள் மைமேன் மணவாளனாகி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வேறுபட்ட பரிசுத்தம் நாமத்தை ஜெபிக்கிறோம். மைமேன் பிதாவே ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நீங்களுடைய ஆகாரத்தை நின்றுதாரும் எங்கள் நாளில் நாங்கள் மன்னிக்கிறது போல கடல்களுக்கு மன்னி எங்களை சோனுக்கு பிரவேசிக்க நாமத்தையும் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மைமியம் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமேன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அதுകൊണ്ട് எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நன்றி. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சோதரையா ஸ்தோத்திரங்கய்யா.